ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து வளர்த்த ஆரம்பித்ததை எப்படி வளர்த்த ஆரம்பிச்சிங்கிறத பற்றி சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். அதனால சரி அதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு ரீச் ஆயிரும், டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளுக்கும் சரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, வியூஸ் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக இருக்கும் வீடியோஸ் வேறு மாதிரி எடுக்கிறதுக்கு. ஓகே கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்து மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் புறா வளர்த்துறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விடலை. ஆக்சுவலாக என்ன கதைன்னா, ஸ்டார்டிங்கில் என்னென்னா நான் வந்து சின்னதாக இருக்கப்போ நாய் வளர்த்தணும் டெய்லி வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நானும் டெய்லி கேட்டுட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க வந்து வீட்டில் விட மாட்டாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பக்கத்தில் ஒட்டின மாதிரியே வீடு இருக்கும். அதனால நாய் வளர்த்துறதுக்கு வந்து தகுந்த இடம் இல்லை இங்கே. அது வந்து குலைச்சிச்சின்னா அப்புறம் பக்கத்துலலாம் ஏதாச்சும் சங்கடப்படுவாங்க, சவுண்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து நான் சின்னதாக இருக்கிறப்ப அப்பா வந்து புறா வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து நான் அவ்வளோக்கா புறாலாம் வந்து பார்த்ததில்லை. அது ரொம்பவே சின்ன வயசு, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற டைமில் வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய ஐடியா இருக்காது நிறையா. ஆனால் புறா வந்து ரொம்பவே நிறையா இருந்துச்சு. அதனாலே என்னாச்சுன்னா, அந்த டைமில் வந்து புறா வந்து ஜாஸ்தியாக எதுவுமே காலி பண்ணாமல் அப்படியே சேர்த்திட்டே இருந்தாங்க. நிறையா ஒரு 100 புறா பக்கமெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து எல்லாமே போயிடுச்சு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அதனால எல்லாமே மொத்தமாக போயிடுச்சு. எல்லாத்தையும் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நாய் வேணும்னு கேட்டுட்டு இருந்த டைமில் அவங்க ரீசன் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி வெளியில் இங்கெல்லாம் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அப்போ புறாவாச்சு வாங்கித்தாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கும் அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அலோவ் பண்ணல. இந்த மாதிரி புறா வந்து வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அப்புறம் அந்த டைம் வந்து எனக்கு அவ்வளோக்கா அதுவும் தெரியாது. அதனால நானும் சரின்னு போட்டு டெய்லி அப்புறம் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேட்டதுக்கப்புறம் ஒரு 2 புறா வாங்கி தந்தாங்க கூட்டிகிட்டு போய். 2 ஒரு ஒயிட்டும் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த கலர் காட்டுற பாருங்கள், இங்கே இறங்கி வருது பாருங்கள். இந்த கலரில் வந்து ஒரு ஃபீமேல், இது வந்து மேலு. ஃபஸ்ட்டு வாங்கும் போது இந்த கலரில் ஒரு ஃபீமேலும் அப்புறம் பியூர் ஒயிட்டில் வந்து மேலே அந்த சாக்லேட் கலர், அதாவது காசின்னு சொல்லுவாங்க, அந்த கலர் வந்த மாதிரி ஒரு மேலும். அது நல்லா பெரிய சைஸ் புறா பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நல்லா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த புறா வாங்கி தந்தாங்க. அந்த டைமில் எனக்கு புறா பற்றி ஒன்றுமே தெரியாது. நானும் சரி அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சு வளர்த்த ஆரம்பித்தேன் அதை. அதுக்கப்புறம் இப்போ வந்து நியர்லி ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது இப்படியே போயிட்டுருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ என்னோடய மெயின் என்டர்டெயின்மெண்ட்டே புறா தான். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த புறா வளர்த்துறதுல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிங்கிறனால நான் வந்து அதை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தேன். இடையில வந்து ஒரு 10th படிக்கும் போது 12th படிக்கும் போது அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கப்போ இடையில காலி பண்ணலாம், சரி படிக்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு காலியெல்லாம் பண்ணோம். ஆனாலும் அது 1-2 திருப்பி வந்துடும். உங்களுக்கு புறா வளர்த்திருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொடுக்குறப்போ 1-2 கரெக்டாக கண்டுபிடிச்சி திருப்பி வந்துடும் வீட்டுக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் காலி பண்ணும் போதும் ஏதோ 1-2 வரனால சரி கொடுக்கறக்கு மனசு இல்லாமல் மறுபடியும் அதுக்கு ஒரு பேர் வாங்கி போடுறது, மறுபடியும் அது ஜாஸ்தியாகி அப்படியே வளர்த்துறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் தெரியாதனால அப்படியே ரொம்ப கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால நாங்களும் விட்டுட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே வளர்த்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி ரொம்ப இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் புறா வைக்கணுங்கிறது தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி வர குட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா பெரிய ப்ரீடிங் பேர்ஸ் மட்டும் வச்சுட்டு குட்டியெல்லாம் அப்படியே சேல் பண்ணிடுவோம். அதில் வர காசு வச்சே இதுக்கு யூஸ் பண்ணோம்னா அதில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஏதோ கொஞ்சம் ரொம்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கும், கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் ஏதோ பிஸ்னஸாக பண்ணோம்னா நல்லாவே கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ணுறது இல்லை, நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் தெரியணும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நல்லபடியாகவே பண்ணலாம். பிஸ்னஸும் புறாவோட பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு புறாக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எந்த புறா மாதிரி வளர்த்தணுங்கிறது மாதிரியும் இருக்குது. இதெல்லாமே நம்மக்கிட்ட பைலட் வந்து நிறையா இருக்கும். அந்த மாதிரி புறாவில் குட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மி தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி குட்டியெல்லாம் புறா இருக்குது. அதை மாதிரி வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி எடுத்து வைக்கிறதுலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு குட்டிக்கும் ஜாஸ்தி காசு கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவோட கண்டென்ட்குள்ளே வரலாம். வேறு எங்கேயோ டாபிக் போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த 2 புறா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஃபஸ்ட்டு முட்டை வச்சு 2 குட்டி வந்துச்சு. அதில் ஒரு குட்டிக்கு வந்து கால் வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. அது வந்து அந்த டைமில் தெரியல, கூண்டில் வந்து கரெக்டாக எப்படி கூண்டு வைக்கணும் அப்படின்னு தெரியல. இந்த டைமில் தான் அந்த புறாக்கு வந்து எப்படி நெஸ்ட் வைக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் தரேன் லிங்க், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் தெரியாதனால நாங்கள் சும்மா அப்படியே விட்டு கூண்டில் வந்து அந்த கால் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, இந்த மாதிரி பண்ணாமல் விட்டனால.
அதனால் இனிமேல் பிகினர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்க வந்து அந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் தரேன் புறாக்கு நெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதனால் காலில் வர ப்ராப்ளம்ஸ், கால் சரியில்லாமல் போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. அதில் இன்னொரு புறா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளாக் ஒயிட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. அதில் வந்து கொஞ்சம் நிறையா பிளாக் இருந்துச்சு. அந்த ஒரு கூட பிறந்தது வந்து அந்த கலரு. அது வந்து கொஞ்சம் நல்லாவே புத்திசாலி புறா. அது வந்து சின்னதுலேயே என்னாச்சு, பழகிறக்கான்னு எடுத்து வைக்கும் போது வேறு எந்த புறாவும் பறக்கலை எங்கள் வீட்டில் அந்த டைம் எங்களுக்கு எப்படி கரெக்டாக பழக்கணும்னு தெரியல. நாங்கள் வாட்டுக்கு ஒரு நாள் வந்து ரெக்கையை கழட்டி விட்டுட்டு மேலே எடுத்து வச்சு விட்டோம். எதுவுமே சத்திரியில் உட்கார வைக்கல, எதுவுமே பண்ணல. சத்திரியே அந்த டைம் வந்து எங்ககிட்ட இல்லை, செவத்தில் தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வாட்டுக்கு எடுத்து வச்சோன்னா அது என்ன பண்ணுச்சு, ஸ்ட்ரைட்டாக எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் காணோம். 2-3 நாளாக காணும் புறா. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து பக்கத்தில் அந்த சைடு ஒரு 10 பில்டிங் 20 பில்டிங் தள்ளி அந்த சைடு ஒரு பில்டிங்கில் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிரில் இருக்கும். நம்ம பில்டிங்கில் இதே மாதிரி கிரில் போட்ட பில்டிங் தான் அங்கே இருந்துச்சு. அது வந்து இந்த கிரில்லை பார்த்துட்டு நம்ம பில்டிங்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி போய் அங்கேயே உட்காந்துட்டு ஃபுல்லாக எங்கேயோ ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கேயோ வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்கும். நாங்களும் ரொம்ப நாளாக அது போகும்போது வரும்போது இப்படியே பார்த்துட்டே இருப்போம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து வீட்டுக்கு வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 10-20 நாள் கழிச்சு அதுவாக வந்து பக்கத்து பில்டிங்கில் உட்கார ஆரம்பிச்சிச்சு. பக்கத்து பில்டிங்கில் உட்காந்து நம்ம பில்டிங்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். அந்த டைமில் வந்து அதோட கூட இருக்க குட்டியெல்லாம் காமிப்போம். குட்டியை காமிச்சோம்னா அது வந்து அதோட கூட அந்த கால் சரியில்லாத புறா தான் இருந்துச்சு. அதை தூக்கி காமிச்சோன்னே டக்குன்னு இங்கே வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போய் உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சோம் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து இங்கேயே பழக ஆரம்பிச்சிருச்சு, நல்லபடியாக பழகிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து 2 புறா வந்துச்சு. அதுலேருந்து ஒன்று பழக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெரிய பேரையும் கழட்டி விட்டோம், அதுவும் பழகிருச்சு. அப்புறம் அந்த 4 வந்து அப்படியே 1-2 ஜாஸ்தியாகி அப்படியே நிறையா புறா சேர்த்தணும். அதுக்கப்புறம் மறுபடியும் காலி பண்ணோம், அப்புறம் சேர்த்தணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்த புறா வந்து எதுவுமே இல்லை. இப்போது இந்த மாதிரி காலி பண்ணி மறுபடியும் சேர்ந்தனால நம்மக்கிட்ட ஒரே புறா ரொம்ப வருஷம் இருந்த புறா இல்லை. இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் இருந்த புறா அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பழைய புறாலாம் இல்லை நம்மக்கிட்ட. அதே மாதிரி ஏதோ ரொம்ப டிசீஸ் எல்லாம் வருது, ரொம்ப இதாகுதுன்னா நல்ல புறா இருக்கிற மாதிரி இருக்க புறாலாம் வெளியில் கொடுத்துருவோம். ஏன்னா அது எங்கேயா இருந்தாவாச்சு அதெல்லாம் நல்லா ப்ரைஸ் அடித்த புறா, ரேஸில் வந்து ப்ரைஸ் அடித்த புறா மாதிரி தான் இருக்கும். அதோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து சரி நம்ம அது வேஸ்ட்டாக நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொடுத்துருவோம். அதேமாதிரி நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரேஸ் வந்து விட்டதில்லை. புறாலாம் இருக்குது ரேஸ்க்கு விடுற புறா, ஆனால் டைம் இல்லாதனால அதை பழக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், அது டைம் எடுக்கும். அதெல்லாம் பொறுமையாக பார்க்கணும், நம்ம நிறைய வேலை பார்க்கணும் அதுக்கு. அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம ரேஸ் விட்டதில்லை. ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு வந்து புறா கொடுப்போம், குட்டியெல்லாம் எடுத்து கொடுப்போம். நல்லா இருக்குது அப்படின்னா கொடுப்போம் அந்த புறாலாம். அப்புறம் போக தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு புறா வந்து வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், புறா வீட்டில் வளர்த்தலாமா இல்லை வளர்த்தக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சில இடத்துல பார்க்கும் போதெல்லாம் தான் தெரிஞ்சிச்சு, நம்ம பழைய முன்னோர் காலத்துல எல்லாமே அரண்மனைகள் எல்லாமே புறா வளர்த்திருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜ பரம்பரையில் இருக்கவங்க அவங்க எல்லாருமே புறா வளர்த்திட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ஏன் அது நம்மளை மட்டும் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் புறா வளர்த்துனா பாம்பு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வேணால் ஓகே, நம்மளாம் புறா எச்சத்துக்கு வந்து ஸ்மெல்லுக்கு பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளெல்லாம் எங்கே பாம்பு வரப்போகுது, அந்த மாதிரிலாம் வராது. இந்த மாதிரிலாம் புறா வளர்த்துறதுனால எந்த கெடுதலும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால ப்ராஃபிட் வேணா இருக்குது, நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. இது வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் பஸ்டர், எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்ட் கொடுக்கும். அதனால வந்து நீங்களும் பிடிச்சிருந்தா வளர்த்துங்க, வீட்டில் தைரியமாக வளர்த்துங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி இது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.